நாட்டுக்காய் கண்ட்ரி வெஜிடபிள்னு சொல்கிறது வாழைப்பூவில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிறது, ரொம்ப குவிக்காகவும் சமைச்சிட முடியும். இது வாங்கி இந்த வாழைப்பூட மேல் மடலை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பூலையும் இருக்கிற அந்த மேலே அந்த தோல் மாதிரி இருக்கிறது அதையும் இந்த கள்ளனையும் எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான போது நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம மோரில் போட்டு வச்சுட்டா இல்லைன்னா கருப்பாயிடும். நான் இன்றைக்கி வாழைப்பூ துவையல் தான் பண்ணுறேன். இதுக்கு நான் வாண்டியில் கொஞ்சமாக எண்ணெயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு தட்டில் கொஞ்சம் தூக்கலாம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் அதே வாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்ம வதக்கி விட்டுடணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம குக் பண்ணாக்க சீக்கிரமாக அது வெந்து போயிடும். அது இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக புளி நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்து இது மிக்ஸி ஜாருக்கு ஆறினதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கொரப்பாக கொஞ்சம் கெட்டியாக அதை அரைச்சி வச்சுருந்தா வாழைப்பூ தொகையில் ரெடி. இப்போ எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் அதோட கருவேப்பிலை தாளித்து மேலே கொட்டிட்டாக்க தொகையில் ரெடி. சாதத்து மேலே நெய் விட்டு இந்த தொகையில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது